ஈரானில் மத ஆணை ஒன்று நிறைவேற்றியிருக்காங்களாம். அது என்ன ஆணைன்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஷாக் ஆகிடுவீங்க. ட்ரம்ப்புக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையிலான ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் நம்ம ட்ரம்ப்பு மாகாணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புதிய உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. இஸ்ரேலை யார் யாரெல்லாம் எதுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிறத பட்டியலிட்டு இருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. அப்படியே காசா பக்கம் போனால் ஒட்டுமொத்த காசாவையும் நான் அபகரிக்க போகிறேன் அப்படின்னு சூளுரை எடுத்து இப்போ நெதன்யாகு கிளம்பியிருக்காரு. ஹமாஸ் சைடில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒருபுறம், அமெரிக்காவிடமிருந்து வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மறுபுறம். இது நெதன்யாகுவுக்கான கூடுதல் பலம். அந்த பலத்தில் ஒரு பகுதியாக இப்போது ரஷ்யா உக்ரைன் இஷ்யூவோடு சேர்த்து நம்ம இந்தியாவினுடைய டேரிஃப் இஷ்யூவும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் காசாவை உலக மக்கள் மறந்துட்டாங்க. மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த வீடியோ. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசாமல் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூகே அண்டு யூஎஸ்ஏ பற்றி எறியக்கூடிய போராட்டம். ஆனால் மீடியாக்களுடைய கண்களில் அது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளில் காசாவுக்கு ஆதரவான குரல்களும் பாலஸ்தீன விடுதலை தொடர்பான பேச்சுக்களும் அதிகரித்த வண்ணமாக இருந்தது கடந்த வாரத்தில். ஆனால் அதை பேச்சை அப்படியே நிப்பாட்டக்கூடிய வகையில் ட்ரம்ப்பு உலகின் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில் டேரிஃப் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டேக்ஸு, பாகிஸ்தானுக்கு 19% வரி, இதையெல்லாம் போட்டு மறுபடியும் கவனத்தை டேரிஃப் பக்கம் திருப்பியிருந்தார். ஸோ ஒரு செய்தியை எப்படி இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கைவந்த கலையாக மாறி நிற்கிது. யூகே அண்ட் யூஎஸ்ஏவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் கடந்த வாரத்தில் நடந்திருக்கு. பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூகே பாலஸ்தீனத்தை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையிலையும் இது தொடர்பான மீட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப்பு இதை திசை மாற்றக்கூடிய வகையில் வேறு சில சம்பவங்களை இப்போ உலக நாடுகளுக்கு செய்திகளாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல தான் நீங்கள் சில உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்பினுடைய ஆட்சியில் மாகாணங்கள் இருக்குல்ல, அந்த மாகாணங்களுக்கு இப்போ நியூயார்க் சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சிட்டிக்கு ஒரு புதிதாக ஒரு மேயர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படின்னா அவர் ட்ரம்பினுடைய ஆதரவாளராக இல்லாத பட்சத்தில் அந்த மாகாணத்துக்கான நிதி உதவிங்கிறது கட் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, எந்த மாகாணங்கள்லாம் இஸ்ரேலை ஆதரிக்கலையோ, நெதன்யாகுவை ஆதரிக்கலையோ, அந்த மாகாணத்துக்கான நிதி உதவி அப்படிங்கிறது கட் செய்யப்படும். குறிப்பாக பேரிடர் மீட்பு அது தொடர்பான அந்த நிதி உதவி எதுவுமே உங்கள் மாகாணத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம கேட்குறோம், அவர் இஸ்ரேலுக்கான பிரைம் மினிஸ்டரா இல்லை அமெரிக்காவுக்கான அதிபரா அப்படின்னு. சென்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, சவுத் வெஸ்ட் ஏரியா, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் தான் நியூக்ளியர் சைட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு எர்த்குயிக் ஒன்று ஏற்பட்டுச்சு ஈரானில். இன்றைக்கி தான் 5.1 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு. இந்த பதிவு அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு நியூக்ளியர் த்ரெட்டு வந்து ஈரான் சைட்லேருந்து கிளப்பப்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ மறுபடியும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான ஈரான் செய்யப்போகுது அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் இப்போது மறுபடியும் பேச தொடங்கியிருக்காங்க. பட் ஈரான் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் இது உண்மையிலேயே நிலநடுக்கம் தான் அப்படிங்கிறத செய்தியாக பதிவு செஞ்சுருக்காங்க. சுலைமானி இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வரைபடத்துக்கு திட்டம் போட்டு அதை செயலாக்கம் செய்வது, எப்படியெல்லாம் செயல்படுத்தணும், என்ன பிளான்லாம் அவங்க பண்ணுவாங்க, அதை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டு சுலைமானி அவர்கள்ட்ட இருந்தது. அதை செயல்படுத்துறதுக்கு அவர் முயற்சி செஞ்சப்போ தான் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் அவரை போட்டு தள்ளினாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட மத குருமார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஹலால் பிளானுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரம்பினுடைய ரத்தம் தான் அந்த ஹலால் அப்படிங்கிறது தான் அந்த மத ஆணையாக வெளியிடப்பட்டிருக்கு. ட்ரம்ப் மீது ஈரானுக்கு எவ்வளவு கோபம் இருந்தது அப்படின்னா இதை ஒரு மத ஆணையாக நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
20 பிணைய கைதிகள் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்காங்க. கடந்த வாரம் கூட ஒரு பிணைய கைதியினுடைய வீடியோ ஒன்று வெளியாச்சு, இஸ்ரேலிய பிணைய கைதி. அவரே அவருடைய சவக்குழிய தோன்ற மாதிரியான காட்சிகள், உடல் வந்து ரொம்ப நொந்து போய் நூலாகி போய் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அரங்கேறிச்சு. ஸோ இது எல்லாமே இஸ்ரேலிய பிணைய கைதிகள் வந்து அவங்களுடைய குடும்பத்தார் அதை பார்த்து ஷாக் ஆனாங்க. ஹமாஸ் சைடில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், காசாவுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்களை தடுத்து நிப்பாட்டினது இஸ்ரேல் தான். இவர் உடல் இவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறதுக்கு காரணமும் இஸ்ரேல் தான். ஏன்னா உணவுப் பொருள் வருவதை தடுத்து நிப்பாட்டியதனுடைய விளைவு 22 மாத காலமாக நடந்து வரக்கூடிய போரில் உணவு கிடைக்காட்டி என்ன ஆகுங்கிறத உலக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்தது அப்படின்னா ரத்தம், எங்களுக்கு வந்ததுன்னா தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த வீடியோ காட்சிகள் பதிவாக இருந்தது. இன்னும் 20 பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்க உயிரோடு வேணும் அப்படின்னா இங்கே காசாவில் மனித உரிமையை மீட்பதற்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு ஹமாஸ் மிரட்டல் விட்டுருக்காங்க. ஈரான் சைடில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, ரியாலில் இருந்து ஒரு 4 பூஜ்ஜியத்தை தூக்குவது அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. இதை ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் சொல்லணும்னா 90% லாஸ்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு. யாருக்கு? ஈரானுக்கு. எதனால்? அமெரிக்கா விதிக்கக்கூடிய பொருளாதார தடையினால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரியாலையுமே ஒரு 100 கிரானால் வகுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வகுத்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அந்த மதிப்பு, ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. $200 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த வாரில் வந்து லாஸ் ஆச்சு. ஹைஃபா ஆயில் துறைமுகத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்னால. அதுக்கு தண்டனையாக ஈரானுக்கு இந்த மாதிரியான பொருளாதார தடைகள்லாம் அமெரிக்கா சைட்லேருந்து விதிக்கப்பட்டது. என்னதான் உலகத்தில் பொருளாதார தடைகள் ஈரானுக்கு விதிச்சிருந்தாலும் அமெரிக்கா வந்து சில பொருட்களை வந்து ஈரான் கிட்ட இருந்து சத்தமே இல்லாமல் வாங்கினாங்க, கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அந்த டீல் எல்லாமே முறித்து கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் வருது. இதன் மூலமாக இப்போ இந்த 4 பூஜ்ஜியத்தை கட் பண்ணுறாங்கல்ல ஈரான், அதன் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னென்னா டேக்ஸ். 12,000 ட்ரில்லியன் ரியால் வந்து அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும். 2025 இதற்கான பிளானை வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஐடிஎஃபினுடைய தலைவர் இயல் ஜமீர் அப்படிங்கிற நபர், அவருக்கும் நெதன்யாகுவினுடைய மகன் அவருக்கும் இடையில பெரிய ஃபைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலில் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஐடிஎஃபினுடைய தலைவர் வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நெதன்யாகுவினுடைய மகன் வந்து அவருடைய கல்யாணமும் நின்று போச்சு. இப்போ என்ன அப்படின்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இஸ்ரேலில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி. இப்போ தான் வந்து ஜஸ்ட் நவ் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரேலில் ஒரு மீட்டிங் நடந்தது, உயர் அதிகாரிகளுக்கான மீட்டிங், செவ்வாய்க்கிழமை. அந்த மீட்டிங்கில் நெதன்யாகு பேசியிருந்த விஷயம், காசாவை ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. ஒட்டுமொத்த காசாவையும் வளைத்தெடுப்பதற்கான பெரிய வாய்ப்பு இப்போ விட்டேன் அப்படின்னா அடுத்து எப்பயும் கிடைக்காது, அதை இப்போ செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால் உள்நாட்டில் மகனை வைத்து சில விஷயங்களை செஞ்சுட்டு சேனல் 12 இது தொடர்பான ரிப்போர்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. அமெரிக்கா செய்திகளை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு செய்திகளை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காசாவை பற்றிய செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. உலகம் முழுவதும் டேரிஃபை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் ஈரானை பற்றிய செய்திகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. சேனல் 12 வந்து இப்போது சூப்பராக இந்த செய்தியை உலக நாடுகளுக்கு கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி USAF, அதாவது $7.8 பில்லியன் அளவிற்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்குங்கிறாங்க. வான்வெளியாக ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் வந்து JASSMபாங்க, லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் LRASM அப்படிம்பாங்க. 4.3 மில்லியன் அளவிற்கான டீல் வந்து இஸ்ரேலோட சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதோடு சேர்த்து F-47 அப்படிங்கிறத போர் விமானத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. F-35 வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து நம்புகிறாங்க. ஸோ ஹமாஸிடமிருந்து அவங்கள காப்பாற்றுறது அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த காசாவையும் முடித்து விடுவதற்கான ஒரு பெரிய பிளான் வந்து இந்த வீக்கில் வந்து சைன் ஆகிருக்கு. அதை செய்கிறதுக்கான பெரும் திட்டம் தான் இந்த F-47 வந்து கேட்டு வாங்கியிருக்கிறது. எல்லா ஆயுதங்களுமே போயிடுச்சு இஸ்ரேலுக்கு. இனிமேல் வந்து ஆக்ஷன் பிளானில் நெதன்யாகு ஈடுபட போகிறாருங்கிற செய்தி தான் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, ஹமாஸும் வந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டோன் ஆஃப் டேவிட் அப்படிங்கிற பேரில் அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பெரிய லெவலில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை. பிரிகேட்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் படைகள் வந்து இருந்தாலும் இப்போது இஸ்ரேல் வந்து வேறு விதமான அட்டாக்கை நடத்துகிறாங்க. அதாவது சிவப்பு மாடு பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று அலெக்சா மசூதி பக்கத்தில் நடத்தியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு வித்தின் 48 ஹவர்ஸில் நடந்த நிகழ்வு. பென்கவீர் இந்த விஷயத்துக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்திகளில் படிச்சிருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, இந்த கோஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள்,
ஒரு பேப்பரில் வந்து இஸ்ரேலுடைய அந்த டேவிட் சிம்பல் நட்சத்திர சிம்பல் போட்டு ஆங்காங்கே கிடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஈரான்லையும் காசாவிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி. ஸோ வித்தியாசமான ஒரு தாக்குதலில் மக்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, பட்டினிச்சாவுகள், இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் செஞ்சு கடைசியாக ஒட்டுமொத்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பதற்கான ஒரு பெரும் திட்டம் ஒன்று தீட்டி வச்சுருக்காங்க. அது இந்த வீக்குக்குள்ளே முடிக்கிறதுக்காக தான் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு செய்திகளை இப்போவே விதைச்சிட்டாங்க. ஸோ காசாவை இருட்டடிப்பு செய்வது, காசா தொடர்பான செய்திகளை மறைப்பது ஒன்றே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய பெரிய நோக்கம். அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் மக்களே. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.